ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு காலையிலேயே மாவு பொங்கன்னு பொங்கி தள்ளிருச்சுங்க. என்ன மாவு இந்த கலர்ல இருக்கு அப்படின்னு நெனைப்பீங்க. கருப்பு உளுந்து சேர்த்து அரைச்சனால தான் மாவு கருப்பா இருக்கு. 1 கப்பு இட்லி அரிசி, 1 கப்பு கம்பு, 3/4 கப்பு கருப்பு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் ஊற வச்சு அரைச்ச மாவு தான். ஸோ காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் சொரக்காய் போட்ட சாம்பாரும் தான் பண்ணேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பசங்களுக்கு ஸ்கூல் லீவு. நாளைக்கும் லீவு தான். 3 நாள் தொடர்ந்து லீவ் விட்டுருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஆதவ் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னேனா, சரி இந்த லீவ்ல அவன எப்படியாவது சரி பண்ணி தேத்திரலாம் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க ஆதவ் எப்படி இருக்கான்ட்டு. இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க, மருந்து கொடுத்துட்ருக்கேன், ஓரளவுக்கு சரியாயிட்டான். திங்கக்கிழமைக்குள்ளே சரியாயிடுவான்னு நம்புகிறேன். இன்றைக்கி காலையிலேயே ஹஸ்பண்ட் மார்க்கெட் போயிட்டாங்க. வெள்ளிக்கிழமை எப்போவுமே மார்க்கெட் போகும்ல. ஸோ கீரை நிறையா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கீரை தான் நிறையா வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஆனால் என்ன வாங்கிட்டு வந்த கீரையை தான் கிள்ளி சமைக்க முடியலைங்க. அது க்ளீன் பண்ணுறதே பெரிய வேலையாக இருக்குது. நேற்று இன்ஸ்டாகிராமில் ஒரு சிஸ்டர் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் ரொம்ப டென்ஷன் ஆகிறேன் சிஸ்டர், டென்ஷனை எப்படி குறைக்கிறது அப்படின்னு சொல்லுங்கன்ட்டு. இந்த காலத்தில் யாருக்கு தாங்க டென்ஷன் இல்லை? எங்கிட்ட பார்த்தாலும் டென்ஷனாக தான் இருக்குது. டென்ஷன் ஆகுறது தப்பு இல்லைங்க. ஆனால் அந்த டென்ஷனை அடுத்தவங்க கிட்ட போய் காமிக்கக்கூடாது. இப்போ ஹஸ்பண்ட் டென்ஷன் ஆனாங்கன்னா ஒய்ஃபுக்கிட்ட காமிப்பாங்க. ஒய்ஃபு டென்ஷன் ஆனால் பிள்ளைங்கக்கிட்டேயோ கணவர்கிட்டயோ காமிப்பாங்க. ஸோ நம்ம டென்ஷனை நம்மளோடயே வச்சுக்கணுங்க. அடுத்தவங்க கிட்டே எப்போவுமே காமிக்காதீங்க. அப்போ நமக்கு யோசிப்பாங்க, நம்ம தப்பே பண்ணாமல் எதுக்குடா நம்மளை திட்டுறாங்க, நம்ம மேலே ஏன்டா டென்ஷன் ஆகிறான்னு சொல்லிட்டு. நமக்கே தெரியும்ல நம்ம எந்த சைடு போனால் ரிலாக்ஸ் ஆகும்னு. ஸோ அதனால் எப்படி ரிலாக்ஸ் பண்ணணுமோ அப்படி உங்கள் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுங்கள், டென்ஷன் குறையும்.